முத்துவேல் குடும்பம் இதுக்கப்புறமா திருந்தி கதிராஜை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு தங்கமேல் வந்து வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்றதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன இடத்துல என்னை அந்த வீட்டுல ஒரு பொருட்டாவே மதிக்கிறதே கிடையாது. மத்த எல்லாருமே ஒன்னா தான் இருக்காங்க, என்னைய மட்டும் தனியா விட்டுறாங்க. மத்தவங்க தான் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா சரவணன் மாமாவே என்னை ஒதுக்கி தான் வைக்கிறாரு. என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாரு, எல்லா விஷயத்தையுமே அவரே தான் முடிவெடுக்கிறாரு. நீங்க என்னமோ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் என் கைக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா சரவணன் மாமாவே நான் சொல்றது கேட்க மாட்டாரு, அவரே என்னால கைக்குள்ள வச்சுக்க முடியல. வாங்கின சம்பளத்துல ₹1 கூட எடுக்காம அப்படியே எல்லா காசையும் கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. அது போக சம்பளம் வந்ததே என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் எப்படி சரவணன் மாமாவை கைக்குள்ள வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரவணன்லாம் ஒரு மனுஷன் தானா? ஒய்ஃப் இருக்கிறப்ப எப்படி இப்பெல்லாம் யோசிக்காம போய் சம்பளம் வாங்கின விஷயத்த கூட சொல்லாம அவங்க அப்பா கிட்ட போய் காசு கொடுக்க தோணும். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, வா இப்பயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா வந்து ரொம்பவே கோவமா வீட்டுல இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப தங்கமேலோட அப்பா தான் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி வீட்டுல பொறுமையா உட்கார வைக்கிறாரு. இருந்துமே வந்து பாக்கியத்துக்கு கோபம் சுத்தமா தீரவே கிடையாது. இப்படியே விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான், எல்லாமே கையை மீறி போயிடும். அதுக்கப்புறம் அந்த கோமதி வந்து ராஜி மீனாக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணாமே விட்டுருவாங்க. இதுல உனக்கு உன்னோட புருஷனும் சப்போர்ட் பண்ணாம இருக்கிறப்ப நீ தனியால அந்த வீட்டுல என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து தங்க மேல நல்லாவே ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்டுல குமார பொண்ணு பார்க்க வந்தவங்க பாண்டியன் கூட பேசுறத பார்த்து கோவப்படுற சக்திவேல் வந்து பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப ராஜி வந்து சரவணன் தங்கமேல் கல்யாணத்தப்ப பண்ண பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதனால டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து குமார பிடிச்சு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சண்டைக்கு மத்தியில கோமதி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் சண்டை போறதை நிறுத்துங்க, இந்த எல்லா சண்டையுமே ராஜி வந்து கதிரை கல்யாணம் பண்ணதால தானே நடந்துகிட்டு இருக்கு, உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உண்மையா சொல்ல போறப்ப ராஜி கதிர் எல்லாருமே உண்மையை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சாக்காய் போய் நிக்கிறாரு. அப்ப கோமதி கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க நினைக்கிற மாதிரி கதிர் ராஜி விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ண கிடையாது. ராஜிக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, கதிருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ராஜி விரும்பினது கண்ணனை தான். கண்ணன் தான் வந்து ராஜியோட நகையையும் உங்க வீட்டு பணத்தையும் எல்லாமே எடுத்துட்டு ஓடினது. ஆனா எல்லா பழியுமே வந்து கதிர் ஏத்துக்கிட்டு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஆனா அதுக்காக எனக்கு கிடைச்ச பரிசு என் ஹஸ்பண்ட் அசிங்கப்படுத்தினீங்க, உங்க பிள்ளையவே பயங்கரமா திட்டினீங்க, இப்ப வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த உண்மையை நான் சொல்லனா இதுக்கப்புறமும் நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் அந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம், கடைசி வரைக்கும் மூடி மறைச்சலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்படியே விட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது, அதனாலதான் அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கோமதி அழுதுகிட்டே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. பாண்டியன் வந்து கோமதி சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு, கோவமும் ஆயிடுறாரு. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலேன்னு சொல்லிட்டு கோமதி மேல பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வருது. இன்னொரு பக்கம் கதிரை வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், கதிர் தான் வந்து நமக்கு தெரியாம ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு கதிரையுமே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். பாவம் கதிர் மேல எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த சைடு முத்துவேல் வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நமக்கு எதுவுமே தெரியல. சக்திவேலும் குமாரும் சொன்னதை நம்பிக்கிட்டு ராஜியும் கதிரி இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டமே, கதிரி எவ்வளவு நல்ல பையனா இருந்திருக்கான், புரிஞ்சுக்காம இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முத்துவேலுமே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காம முத்துவேலுமே வந்து கோமதி அழுகிறப்ப அழுக வேண்டாம் கோமதி, நான் இந்த உண்மையெல்லாம் தெரியாதனால தான் கோவப்பட்டேன், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த குடும்பத்து மேல என்ன கோவம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கோமதி கூட சமாதானமா போயிடுறாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற சக்திவேலுக்கும் குமாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போய்கிட்டு இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சக்திவேலும் குமாரும், இன்னொரு பக்கம் தங்கமேல உங்க அம்மாவும் திருந்திட்டாங்கனாலே பாண்டியன் வீட்டுல பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.